ஹாய் கைஸ், பிக் பாஸ் வீட்டில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனலிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதிலிருந்து இப்போ ஒருத்தர் எவிக்ட் ஆகிருக்கிறாரு. அவர் தாங்க விக்கல்ஸ் விக்ரம். அவர் வந்து எவிக்ட் ஆகிருக்கிறாரு. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று சபரி, இன்னொன்று வந்து திவ்யா, இன்னொன்று அரோரா. இந்த 3 பேரில் யார் வந்து ஜெயிக்க போகிறா, யார் வந்து ஃபஸ்ட்டு ரன்னராக போகிறா, செகண்ட் ரன்னராக பார்க்க போகிறா அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கிய நபர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடிய விஷயமாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு கெஸ் வந்திருக்கு. சபரியா, அரோராவா, இல்லை திவ்யாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய ஒன்று தான், கண்டிப்பாக வந்து யார் வின்னராக இருந்தாலும் ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு டிசர்வான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ நான் என்னோடய கேஸில் நான் நினைக்கக்கூடிய நபராக வந்து பார்த்திங்கன்னா வின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவாக இருப்பாங்க. ரன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரியும், 3வது பிளேஸில் அரோரா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோடய ப்ரிடிக்ஷன் நான் வச்சுருக்கிறேன். பட் அந்த ஓட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு மேஜிக் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு தோணுதோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு வந்து சபரியை பிடிச்சிருக்கு. ஸோ சபரியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்களுடைய ஹார்ட்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. திவ்யா எப்படி ஹார்ட் வின் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் சபரி நிறையா பேருடைய உண்மையான ஒரு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. பட் ஓட்டு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்ததுலேருந்தே கொஞ்சம் அதிகமாக லீடிங்காக தான் இருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஓட்டின் அடிப்படையில் அவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், யார் வின்னராக போகிறா அப்படின்ட்டு. சூப்பர் கைஸ்.